Hi friends, welcome to Kisho's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஹோம் டூர் பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம ஹோம் டூர் பார்ட் 1 போட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் புதுசாக பார்த்த ஃப்ளாட்டோட அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ண அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதாவது பார்ட் 2 நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம உள்ளாடி என்ட்ராகலாம். இதுதான் மெயின் டோர். நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ நமக்கு தெரியும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரூம், கிச்சன் எல்லாமே இந்த வியூவில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இது நமக்கு வந்து ஹாலில் தான் நம்ம டைனிங் டேபிள், பிள்ளைங்களுக்கு படிக்கக்கூடிய ஸ்டடி டேபிள், வாங்கக்கூடிய சைக்கிள் எல்லாமே நாங்கள் வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. நான் இதை வந்து ஒவ்வொரு ரூமாக நான் தனியாக இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி மெயினில் நிற்கிறோம். இப்போ நம்ம அந்த வலது சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலது சைடு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இப்போ நம்ம என்ட்ராகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு புதுசாக நம்ம ஒரு ஃப்ளாட்டை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷெல்ஃபுமே இருக்காது. எல்லாமே வந்து பிளாங்காக தான் இருக்கும். என்னென்ன ஷெல்ஃப் தேவையோ நம்ம வந்து வாங்கியோ அல்லது நம்ம செஞ்சோ நம்ம வைக்கணும். இந்த ஷெல்ஃபு, இந்த சைட் ஷெல்ஃப் எல்லாமே வந்து நாங்களே வாங்கி செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்ச ஷெல்ஃபு. இது வந்து ஒரு சைட் டேபிள், இது கொஞ்சம் பிளாங்கெட்டு, அப்புறம் அயன் பண்ணுறதுக்காக செஞ்ச டேபிள். இது வந்து மெயின் கிளாத்தில் வைக்கக்கூடிய கிளாசெட். இதில் நம்ம வந்து ஜஸ்ட் முகம் பார்க்குறதுக்காக ஒரு கண்ணாடி தனியாக வாங்கி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே போனோம் அப்படின்னா வலது சைடு நாங்கள் வந்து எங்களோட கிளியை நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து மொத்தம் 6 கிளி இருக்குது. வலது சைடு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு கிளி கேஜ். அதுக்கு கீழே நாங்கள் வந்து இந்த ஷூ ரேக் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஷூ ரேக்கும் நாங்கள் வந்து ப்ளைவுட் வாங்கி செஞ்சதுதான். இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டிசைன் பண்ணி நாங்கள் வந்து கட் பண்ணி செஞ்சோம். இப்போ அதனால் நம்ம வந்து பழைய ஃப்ளாட்டில் நாங்கள் இருக்கும்போதும் இந்த ஷெல்ஃப் எல்லாமே நாங்கள் ப்ளைவுட்டில் வாங்கி செஞ்சு தான். இது நம்ம ரெடிமேடாக வாங்குறக்கூடிய ஷெல்ஃப் வந்து அது ஒரு 5 இயர்ஸ் கூட நமக்கு ரொம்ப உழைக்காது. டக்குன்னு அது வந்து டோர் எல்லாமே பெண்ட் ஆகிரும். ஆனால் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு 6-7 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பெட்ரூம்லேருந்து வலது சைடு நம்ம கிளி வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு இருக்கிறது கிச்சன். இதுதான் என்னோடய கிச்சன். இதில் என்னோடய மெயின் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த மணி பிளான்ட். எனக்கு வந்து மணி பிளான்ட் நிறைய வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்தெந்த பிளேஸில் நமக்கு வந்து பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நான் வந்து மணி பிளான்ட் வச்சு விட்டுருவேன். இது எல்லாமே என்னோடய மணி பிளான்ட். இப்போ நம்ம அப்படியே நம்ம கிச்சன் விட்டு வெளியே வரலாம். அடுத்தது கிச்சனுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாஷ்ரூம். இது வந்து கொஞ்சம் பெரிய வாஷ்ரூம். இதில் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின், பாத் டப் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து பெரிய வாஷ்ரூம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். இது வந்து நம்ம இப்போ நாங்கள் யூஸ் பண்ணலை. இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க. அது கிராஃப்ட் செய்கிறது, கட்டிங், அப்புறம் பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து அந்த ரூமில் இருந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்க விளையாடுறது, அவங்க டாய்ஸ், அவங்க கிராஃப்ட் எல்லாமே செஞ்சு இங்கே இருக்கிற எல்லா பாக்ஸையும் நாங்கள் வந்து வச்சு இது எல்லாமே இந்த ஷெல்ஃப்க்கு மேலே வச்சுருக்கோம். அந்த பெட்ரூம் இருந்த மாதிரி இந்த ரூம்லேயே நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப் செஞ்சு வச்சுருக்கோம். இங்கேயும் நம்ம வந்து ஒரு க்ளாசட் செஞ்சு வச்சுருக்கிறோம். நமக்கு தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே வந்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். மேலே இருக்கிற பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து கிராஃப்ட் ஒர்க். பிள்ளைங்க 2 பேரும் செஞ்ச கிராஃப்ட் ஒர்க். ஃபாயிலில் நிறைய கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். பொண்ணு வந்து நிறைய கிராஃப்ட் வாங்கி செஞ்சது. அது எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் செஞ்சு மேலே ஷெல்ஃப்க்கு மேலே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பால்கனி, இந்த ரூமோட சேர்ந்து தான் பால்கனி. இந்த பால்கனி துணி காய போடுறது எல்லாமே வந்து இந்த பால்கனியில் போடுது. இப்போ இந்த பால்கனி வந்து நம்ம நைட் வியூ. பழைய பார்ட் 1ல் வந்து நான் டே டைம் உள்ள வியூ வந்து எடுத்துருந்தேன். இது வந்து நைட் வியூ. எங்கள் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கும். நைட் 12 o'clock அப்புறம் தான் கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் 4-4:30 வந்து மறுபடியும் ரொம்ப வந்து பிஸியாகிடும். இந்த ஏரியா வந்து மெயின் ஏரியா, ரோல்
ஷார்ஜாவில் இது வந்து மெயின் ஏரியா ரோல், அதனால ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பால்கனி ரூம்லேருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம். இது எங்களோட பார்பிக்யூ செட். இப்போ வெளியே பார்பிக்யூ போட போகும்போது இந்த செட்டை அப்படியே நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம். அதில் தான் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் பார்பிக்யூ செட். இது வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக்கான டூல்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சி தேவையான டூல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இப்போ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எங்களோட ஹாலில் வந்து இங்கேயும் நான் வந்து 2 மணி பிளான்ட் வச்சுருக்கேன். வலது சைடு ஒன்று, இடது சைடு ஒன்று. இது நாங்கள் ஒரு ஜீசஸ் பிக்சர் இங்கே வச்சுருக்கோம். சில ப்ரேயர் புக் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறது டெய்லி. இது என்னோடய பையனும் பொண்ணோட சைக்கிள். இதில் கார்னரில் வந்து 2 டேபிள் வந்து நாங்கள் வந்து கேபின் மாதிரி செஞ்சுருக்கோம். அந்த கேபினும் நாங்கள் வந்து டேபிள் வந்து போட முடியுமா என்ன அப்படி சோஃபா எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து 2 பிள்ளைங்களுக்கும் சேமாக நாங்கள் வந்து ஸ்டடி டேபிள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு கயிறு தொங்குது பார்த்தீங்களா, இந்த கயிறு வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து பிள்ளைங்களுக்கு கை பலத்துக்காக நாங்கள் வந்து இந்த கயிறு கட்டி கொடுத்துருக்குறோம். அதில் நாட் போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இது சில டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எப்படி போர் அடிக்குதுன்னா அதை நாட் அவுத்து நாங்கள் வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அதெல்லாம் ஊஞ்சல் ஆடுவாங்க வீட்டில். இப்போ பொண்ணுக்கு மாதிரியே பையனுக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர், அவனுக்கு வந்து கேபின், மேலே வந்து 3 செல்ஃப் வச்சுருக்குறோம். அவனுக்கு எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாமே மேலே வைக்கிறதுக்காக. இதே மாதிரி பொண்ணுக்கும் ஒரு டேபிள், மேலே வந்து 3 செல்ஃப் வந்து கேபின் மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து சைடில் அவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்க போர்டு வச்சுருக்கோம். தேவையான அவங்க வந்து நோட் படிப்பாங்க, எழுதிப்பாங்க போர்டில். இப்போது இவங்க 2 பேரும் நல்லா வந்து புக் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா புக்கும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டோரி புக், அது வந்து த டைரி ஆஃப் விம்பி கிட்னு ஒரு ஸ்டோரி புக். இது வந்து எல்லா எடிஷனுமே வாங்கி படித்து வச்சுருவாங்க. இதில் இருக்கிற எல்லாமே வந்து படிச்சுருவாங்க. அடுத்த புதிய வெர்ஷன் வந்த உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி படிச்சிடுவாங்க. அது வந்து அவ்வளோ அடிக்ட். இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்குள்ள புக்கு சூப்பராக இருக்கும். இந்த சைடு என் பையன் அவனோட திங்ஸ் எல்லாமே மேலே ஸ்கூல் புக்ஸ், எக்ஸ்ட்ரா அவருடைய கலர் ஐட்டம்ஸ் எல்லாமே. இது வந்து எங்களோட டிவி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டும் நாங்கள் வந்து டிசைன் பண்ணி செஞ்சது தான். அதுலேயே நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது எங்களோட டைனிங் டேபிள், 6 சேர் உள்ள டைனிங் டேபிள். டைனிங் டேபிளையும் பார்த்தா நமக்கு வந்து மணி பிளான்ட் பார்க்கலாம். மணி பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ரேஸ். எங்கேனாலும் பிளேஸ் எங்கே இருந்தாலும் உடனே நான் அதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருவேன். இதுவும் என்னோடய ஃபேவரட்டான மணி பிளான்ட். இப்போ அப்படி வந்தோம் அப்படின்னா வலது சைடு வந்து ஒரு வாஷ்ரூம். இது வந்து சின்ன வாஷ்ரூம் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து பெரிய வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது. இந்த வாஷ்ரூம் ரொம்ப ரேராக தான். இது ஒரு சின்ன வாஷ்ரூம். அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம மெயின் டோருக்கு வந்தோம். அவ்வளோதான். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட். இது வந்து ரெண்டட் அப்பார்ட்மெண்ட், சொந்த அப்பார்ட்மெண்ட் கிடையாது. ஷார்ஜாவில் நாங்கள் இருக்கக்கூடிய ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். இது எங்கள் மெயின் டோர். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எங்களோட காரிடோர். வெளியே எங்கள் ஆப்போசிட் எங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பரோட டோர். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் கிச்சன் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிஷஸ் கிச்சன்.